ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காய் தாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து வரமிளகா, வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து துருகாமல் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. நல்லாயிருக்கும் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா. இப்போ நான் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு க்யூப்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக நறுக்கிக்கோங்க மீடியம் சைஸில். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடி ஆயிடுச்சுன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடுது இல்லையா? நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தான், நிறைய இல்லை. இதோட வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகா தனியாக போட்டால் கறிக்கிட்டு அதனால இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கலர் மாறினதுக்கப்புறம் பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் கடைசியில் சேர்க்கறதுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இதே சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோடையே கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பிடிக்காது. ரொம்ப ஹெல்த்தியானது பீட்ரூட்டு. ஆனால் சில பேருக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதுனால பிடிக்காது. அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகா பொடி, குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு வதக்கி பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாம்பாருக்கெலாம் சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும். சில பேருக்கு இனிப்பாக இருந்ததுனால சாப்பிட மாட்டாங்க. பீட்ரூட், கேரட்லாம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விடலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அப்படியே விடலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைப்பேன் எப்போதுமே. அது மாதிரி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். காயும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்போ சேர்க்கலான்னு சொல்கிறேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பசங்களும் சரி, பெரியவங்களுமே சரி சாப்பிட மாட்டோம். இது மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள்லாம் போட்டு செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். அந்த ரொம்ப இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது பீட்ரூட்னே இந்த இது தெரியாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் பீட்ரூட்டில் இந்த மாதிரி கடைசியில் பார்த்திங்கன்னா தேங்காய் கூட நான் கொஞ்சம் லேசாக ஒரு சுற்றி அதில் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது காய் வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காவை சேர்க்கலாம். அது வரைக்கும் வெளியிலே இருக்கட்டும்ங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வச்சேன். அதுக்கு வந்து இந்த பீட்ரூட் பொரியல் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாம்பார் கூட, ரசத்துக்கு கூட எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்குறோம் பார்த்திங்களா, அதனால அது கூட எல்லாமே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். தேங்காய் இப்போ நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வேகட்டும். அதுக்கப்புறமா லாஸ்ட் இது சேர்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, வற்றட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு காயும் சூப்பராக வெந்துருச்சுங்க. காய் இப்படி போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, தெரியுதா? இப்போ நான் இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விடலாம். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் திருகிட்டு பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நறுக்கிட்டு போட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி மிளகாப்பொடி நான் சொன்னேன் இல்லையா, காரத்துக்கு அந்த மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என்னுடைய சேனலில் குக்கிங் வீடியோஸ் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். தேங்காயோட சேர்ந்து சாப்பிடும்போது நம்ம இனிப்பாக இருக்க பீட்ரூட்டு, உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோமா, அப்புறம் வரமிளகா தாளிச்சிருக்கோம், தேங்காய் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளைனாக பண்ணிங்கன்னா பீட்ரூட் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காது. அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.